சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வந்து சேதுபதியும், தமிழ்ச்செல்வியும் மருந்து கொண்டு வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. ஆனா, தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்த போஸ் வந்து, நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு குடுத்து நல்ல பேர் வீட்ல வாங்கிட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்டின்னா, தாமரையும் அவங்களோட அம்மாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்டின்னா, ச்சே! அவனோட பையன் வந்து அவளோட பையன் மருந்து எடுத்துட்டு வந்தனால, நம்ம வந்து அவகிட்ட போய் கெஞ்சுற நெலம ஆயிருச்சே! இவ்ளோ மோசமான பேர் எடுத்து வச்சிருந்தவன், இப்ப மருந்து எடுத்துட்டு வந்தோனே இந்த போஸ எல்லாருமே பாராட்டுறாங்க. உயிர காப்பாத்துனவன் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பீத்திக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. ச்சே! நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்விக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து ஒத்தடம் குடுத்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு அடிபட்டனால அவங்களுக்கு ஒத்தடம் வச்சுட்டுருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி நான் மருந்து எடுக்க தான் போனேன். நான் எடுத்துட்டேன். ஆனா பின்னாடி வந்து என்னை யாரோ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது அடிச்சாங்களா? நீ ஏன்க்கா சொல்லவே இல்ல? யார் உன்ன அடிச்சிருப்பான்னு கேட்கும்போது, ஒரு வேள போஸா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இதுக்கு சேதுபதி வந்து திட்டுறாங்க. இதுக்கு தான் காட்டுக்கு போவேணான்னு சொன்னா சும்மா இருக்கணும். தேவையில்லாம பேச்ச கேட்காம காட்டுக்கு போய் இந்த மாரிலாம் அடிபட்டு வந்து அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு சொன்னா, ஒழுங்கா டாக்டர் குடுத்த மருந்த போட சொல்லுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விய திட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.